அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. அவங்க வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று அனைத்து வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் தீபாவளி தினத்தன்று தீபாவளி பரிசாக ரூபாய் 5000 வழங்கப் போவதாக சற்று முன்பு தகவல் வெளியாகியிருக்குங்க. இதை பற்றின முழுமையான இது மாதிரியான ஸ்கீம் அப்டேட் நிறைய கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துட்டே வராங்க. அதில் தீபாவளி தினத்தன்று வரக்கூடிய எந்த ஸ்கீமை பற்றின அப்டேட் தான் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த 5000 தீபாவளி பரிசு இந்த வறுமை கோடிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 3 வகையான அட்டைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு மாதம் ரூபாய் தீபாவளி தினத்தன்று 5000 தீபாவளி பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இதற்கான டோக்கன் எப்போலேருந்து வழங்குவாங்க? ஸோ இதை பற்றின அப்டேட் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ், வீடியோஸ், அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு 2026ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் கார்டுக்கு தலா 5000 வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தினத்தன்று ஒரு அறிவிப்பாக கொடுத்திருந்தாரு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பை தீபாவளி நாளில் தமிழக அரசு வெளியிட உள்ளது. அதாவது பொங்கலுக்கு தர வேண்டிய 5000 அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பை தற்போது அதை மாற்றி தீபாவளி தினத்தன்றே அந்த பரிசு தொகுப்பை வழங்க தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்காங்க. சரிங்களா? இதற்கு ரூபாய் 10,000 கோடி வரை செலவாகும் என்பதால் அதற்கான நிதி ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு அறிவுறுத்தியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா, தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடைகள் வாயிலாக 2.20 கோடி அரிசி கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ளன. இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்க ஆளும் கட்சியான திமுக முடிவு செய்துள்ளது. இதற்காக வாக்காளர்களை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் வரும் பொங்கலுக்கு கார்டுதாரர்களுக்கு தலா 5000 வழங்க முடிவு செய்துள்ளது. இது குறித்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியது என்னன்னா, தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 2 மாதங்கள் உள்ளன. ஆனால் அதற்கு முன்னதாகவே டில்லியில் சமீபத்தில் நடந்த சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி, நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது. ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும், அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என அறிவித்தார். இந்த அறிவிப்பை பற்றிதான் தற்போது பலரும் பேசி வருகின்றனர். அதனுடன் போட்டி போடும் வகையில் பொங்கலுக்கு 2 மாதங்களே முன்பே, அதாவது அக்டோபரில் தீபாவளி சமயத்தில் பொங்கல் பரிசாக ரூபாய் 5000 வழங்கும் அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட உள்ளது. இதனால் அரசுக்கு ரூபாய் 10,000 கோடி செலவாகும். அதற்கான நிதி திரட்டும் பணிகளில் கவனம் செலுத்தி அவசியம் இல்லாத செலவுகளை குறைத்து நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு வழிவகை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு அறிவுறுத்தியுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு. ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி 2006 முதல் 2011 வரை
திமுக ஆட்சியில் துவக்கப்பட்டது. அப்போது சர்க்கரை பொங்கல் தயாரிக்க பயன்படும் பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஆகியவை குறிப்பிட்ட எடையில் வழங்கப்பட்டன. பின் 2011, 2016 அதிமுக ஆட்சியில் தலா 1 கிலோ அரிசி, பச்சரிசி, வெல்லம், சர்க்கரை, கரும்பு 100 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது. கடந்த 2016, 2021 வரை அதிமுக ஆட்சியில் மளிகை தொகுப்புடன் 10,000 ரூபாய் வழங்கப்பட்டது. குறிப்பாக கடந்த 2021 பொங்கலுக்கு அந்த ஆண்டில் நடந்த சட்டசபை தேர்தலை முன்னிட்டு கார்டுதாரர்களுக்கு தலா 2,500 ரூபாய் வழங்கப்பட்டது. பின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் 2022 பொங்கலுக்கு 500 ரூபாய் மதிப்புள்ள மளிகை தொகுப்பு வழங்கப்பட்டது. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தலா 1000 ரூபாய் ரொக்கமும், பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு பொங்கலுக்கும் ரொக்கம் இல்லாமல் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு வழங்கப்பட்டன அப்படின்றதையும் சொல்றாங்க. சரிங்களா? அதே போலதான் விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி உள்ளிட்ட இந்து பண்டிகைகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து கூறுவதில்லை. இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என முதல்வரை இந்து அமைப்பு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இதை தமிழக பாஜ குற்றச்சாட்டாக சொல்லி வருகிறது. தற்போது தீபாவளி வாழ்த்தும் இடம்பெறுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தற்போது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய தீபாவளி அன்று தீபாவளி பரிசாக ரூபாய் 5,000 வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. இதற்கான டோக்கன் வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து வழங்க முடிவு செஞ்சிருக்கிறாங்க, அனைத்து ரேஷன் கடைகளிலும். சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதாங்க. எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.